நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மன்னிச்சிருங்க, உங்க 2 பேரையும் இப்படி இங்க கூட்டிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க. வாங்க வாங்க. அப்புறம் உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த நாடகத்தை நடத்த வேண்டியதா போயிடுச்சு. பீர்பால் அவர்களே, உங்களை பத்தி என்னெல்லாம் கேள்விப்பட்டமோ எல்லாமே அப்படிதான் இருக்கு. கூடவே முகலாய ராஜ்யத்தின் அழகு மற்றும் செழிப்பு, இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் கூட அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இந்த மொத்த கோபுரமும் பொலிங்கு மட்டும் வைரத்தால பண்ணப்பட்டது. அழகு, பேரழகு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. கற்பனைக்கு அப்பாற்பட்டது பிரம்மாண்டம். உங்களுக்கு இந்த கோபுரம் பிடிச்சிருக்கிறது சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த கோபுரமும் பிடிச்சிருக்கு. பீர்பாலோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நாங்க தலை வணங்குறோம். அப்படின்னா வெற்றி எங்களுடையதுன்னு தானே அர்த்தம்? சொல்ல போனா வேற எந்த ராஜ்யத்தாலையும் உங்களை வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு ராஜ்யத்தை பார்க்க வேண்டியது மிச்சம் இருக்கு. அந்த ராஜ்யத்தோட பேரு விஜயநகரம். விஜயநகரமா? இவ்வளவு ஆண்டுகள்ல ஜெயிக்க முடியாத ஒரு ராஜ்யத்தால இப்ப எங்களை வீழ்த்திட முடியுமா என்ன? இதைத்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியல ஷெகன்ஷா. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்துக்கு திரும்ப வந்துட்டாரு. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பண்டிதர் ராமா அங்க தோன்றி அதை சரி செஞ்சிருவாரு. குருவே, விஜயநகரம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது குருவே. இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறியா இல்ல ஏதாவது பண்ண போறியா? நல்ல வாய்ப்பா இருக்கு. கொஞ்சம் தங்கத்தை திருடிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்படி நீங்க திருடணும்னு ஆசைப்படுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? உங்களுக்குள்ள இவ்வளவு ஆசைகளா? நான் தான் முன்னாடியே சொன்னல, ஆசைங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்புறம் உன்னுடைய சந்தேகங்கள்லாம் நாளைக்கு தீர்ந்து போயிடும். இப்ப என் அமைதியை திருட விடுறியா? குருவே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நில்லு, இல்லனா உயிரை இழக்க வேண்டியதா இருக்கும். நில்லு நில்லு, புடிங்க அவங்கள, புடிங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ராஜ்யத்துக்கே வந்து திருடுவ? இப்ப எந்த கையால திருடினியோ அந்த கையவும் உடலை விட்டு நீக்க போறோம். ஐயோ வேண்டாம், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு மட்டும் இவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க. அங்க என்ன இருக்குன்னு பாருங்களே. என்னாச்சு? ஏன் அங்க நாங்க திரும்பி பார்க்கல நினைக்கிறியா? இது விஜயநகரம். இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு. அவர் எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. யார் எங்களை எப்படி திசை திருப்ப முயற்சி பண்ணாலும் எங்க கவனத்தை இழக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியா? அப்ப அந்த ராம உங்களுக்கு இதை தான் சொல்லி தந்திருக்கானா? ஏய்,
ராமா இல்ல, அவரை மரியாதையா பண்டிதர் ராமகிருஷ்ணர்னு சொல்லு. வீரரையா சரியா சொன்னார், ரொம்ப சரியா அட, சொன்னார். அதெல்லாம் சரிதான். ஆனா நான் சொல்றதை கேளுங்க. இந்த பொற்காசுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்குள்ள பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறமா எங்க 2 பேரையும் போக விட்டுருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆசைதான் மிகப்பெரிய எதிரின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால தயவு செஞ்சு எங்களை ஆசைக்குள்ள சிக்க வைக்கலான்னு முயற்சி உங்க பண்ணாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா விசித்திரமானவனா இருக்கான். மத்த எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கான். ஆனா உங்களுடைய லாபத்துக்காக எதையும் சொல்லி தரலையா? ஜாக்கிரதை. இன்னொரு முறை நீ ராமான்னு சொன்ன. ஐயோ, இல்ல 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 இல்ல, சொல்ல மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. நான் தப்பு பண்ணிட்டேன். அவரை இந்த மாதிரி மரியாதை இல்லாம சொல்லிட்டேன். இப்ப நான் காலையில இருந்து மாலை பொழுது வரைக்கும் மற்றும் மாலையில இருந்து இரவு பொழுது வரைக்கும் வெறும் அவரை புகழ்ந்து மட்டும்தான் பாடிக்கிட்டே இருக்க போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. இப்ப என்ன போக விடுங்க. இல்ல, நாங்க உன்னை கைது பண்ணி மகாராணி மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் முன்னாடி போய் நிறுத்த போறோம். என்ன என் முன்னாடியே கொண்டு போய் நிறுத்த போறாங்களா? என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. நான் வந்து இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, உங்களுடைய அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் பெரிய ஞானிகேனின்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுவும் தெரியாத ஒருத்தரா இருக்காரு. புத்திசாலி எல்லாம் இல்ல, புத்தி இல்லாதவர் அவரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புடிங்க அவங்கள. அடடடடடா. இது என்ன, நீங்க எல்லாரும் விழுந்துட்டீங்க? ஏன்? உங்களுடைய அந்த நீங்க பூஜிக்கிற ஸ்ரீ ஸ்ரீ பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு சொல்லி தந்தது என்னன்னா, ஆசைப்படாதீங்க, கவனத்தை சிதற விடாதீங்க, இதெல்லாம் தான். ஆனா எப்பவும் கவனமா இருக்கணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி தரலையா? இந்த கயிறால எப்படி எங்களை கட்டி போட்ட? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க. ஐயோ, குருவே, நிறைய பேர் வராங்க, ஓடுங்க. சீக்கிரம் யாராவது வாங்க. அவங்கள புடிங்க. சீக்கிரம் வேகமா ஓடுங்க. அவங்கள புடிங்க. நில்லுங்க, ஓடாதீங்க, ஒழுங்கா நின்றுங்க. எல்லாமே உங்களாலதான். வீரர்கள் துரத்திட்டு பின்னாடியே வராங்க பாருங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்கன்னு சொல்றேன்ல, கேட்க மாட்டீங்க. பாத்தியா, ஆசை எல்லாரையும் தலைகுனிய வச்சிரும். இப்படி டேய் ஓடு. அட, இது பண்டிதர் ராமகிருஷ்ணராச்சே. இவர் எப்படி திருட முடியும்? மகாராணி, மொத்த விஜயநகரமுமே பொற்காசுகளால தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, அந்த 2 நீதிபதிகளும் இந்த பொலிவை பார்த்து மயங்கிட போறாங்க. வாங்க வாங்க பாருங்க மகாராணி. மந்திரியார் அவர்களே, இது விஜயநகர எல்லைக்கு வெளியே இருக்க நகரமா? இல்ல மகாராணி. விஜயநகரத்தின் ஒவ்வொரு மூலையையும் அலங்கரிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அப்ப என்ன இதெல்லாம்? மகாராணி, என்னோட மேற்பார்வையில தான் இந்த இடத்தை அலங்கரிச்சாங்க. மகாராணி, இந்த இடம் முழுக்க பொற்காசுகளால அலங்கரிக்கப்பட்டது. அப்ப எங்க அந்த பொற்காசுகள்லாம்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை யாராவது திருடிட்டாங்களா? என்ன திருட்டா? ஆமா மகாராணி, திருட்டு நடந்துருச்சு. என்ன? மந்திரியார் அவர்களே, அந்த 2 நீதிபதிகளும் எந்த நேரம் வேணா இங்க வந்துடலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்தோம் மகாராணி, நான் அந்த திருடனை விட மாட்டேன். நான் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அவன் அந்த பொற்காசுகளை திருடி இருப்பான்.
ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குருவே, நீங்களே சொல்லுங்க. நீங்க இருக்கும்போதே அந்த திருடனுக்கு பொற்காசுகளை திருடுறதுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்திருக்கும்? இந்த பொற்காசுகள் உங்ககிட்ட எப்படி வந்தது? சிவசிவா, என்ன காப்பாத்துப்பா. வசமா மாட்டிக்கிட்டு இப்ப என்னாக போகுதோ? தனிமணி, இந்த பொற்காசுகள் உங்ககிட்ட எப்படி வந்தது? குரு, எங்க குரு கிட்ட இதுக்கான பதில் இருக்கு. இப்ப என் உயிர் போயிடும் போல இருக்கு. ஈஸ்வரா, நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன்ப்பா. ராஜகுரு அவர்களே, பதில் சொல்லுங்க. அது இதுன்னு என்ன உளறீங்க? பதில் சொல்லுங்க. அது வந்து மகாராணி, அது என்னன்னா, இப்ப எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்க குருஜி? உண்மை என்னங்கறத நீங்களே மகாராணி கிட்ட சொல்லிடுங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லுங்க. அது ஆமா மந்திரி அவர்களே, எங்க குருஜி தான் எங்க கிட்ட சொன்னாரு எல்லா பொற்காசுகளையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன். ஏனா மகாராணி, கடவுள் சிவபெருமான் என் கனவுல தரிசனம் தந்து என்கிட்ட சொன்னாரு, தத்தாச்சாரியனே, இது திருடுபட போகுது. குருஜி, நீங்க ஒரு பெரிய மகான். வீரர்களே, இப்ப திரும்பவும் மொத்த விஜயநகரத்தையும் அலங்கரிச்சிருங்க. இவாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. வீரர்களே, இந்த காரியத்தை பண்ண திருடர்கள் யாருன்னு தெரிய வந்ததா? ஆமா மகாராணி, திருட மாட்டிக்கிட்டான். யார் அந்த திருட? ஏன் அமைதியா இருக்க? அந்த திருட யாருன்னு சொல்லு. யார் அந்த திருட? அது வந்து, வீரனே, அந்த திருடனோட பேரு என்னன்னு சீக்கிரமா சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு வீரர்களான நம்மளே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததில்ல. கடவுள் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. உங்களால இப்படி பண்ண முடியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மன்னிச்சிடுங்க மகாராணி, என்னுடைய முகபாவனையே அப்படிதான். இங்க பாருங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? என்னால இதை யோசிக்க கூட முடியல. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சு? உங்களோட ஊதியம் உங்களுக்கு போதுமானதா இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க திருடின அந்த பொற்காசுகள் எல்லாம் எங்க? அதை நான் தூக்கி போட்டுட்டேன். என்ன? தங்க நாணயங்களை நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? ஆமா மகாராணி, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வீரர்கள் கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆமா மகாராணி, நாங்க இவரை பிடிக்கிறதுக்காக இவர் பின்னாடி ஓடிட்டு இருந்த அப்போ இவர் வச்சிருந்த பொற்காசுகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. கண்டிப்பா தூக்கி எறிஞ்சிருப்பாரு. அப்பதானே இவரை பிடிக்கும் போது இவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது.
இருந்தாலும் மாட்டிக்கிட்டீங்கல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனா இப்ப இந்த போட்டி என்ன ஆகுறது? மகாராணி இரு நீதிபதிகளும் விஜயநகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க வரும்போது விஜயநகரத்துக்குள்ள எந்தவித அலங்காரங்களும் இருக்காது. இப்ப விஜயநகரத்தோட செழிப்பு எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியாது. மகாராணி, இப்ப நம்ம விஜயநகரத்தோட தோல்வி உறுதி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். இவர் செஞ்ச ராஜ துரோகத்துக்காக மரண தண்டனை விதிக்கணும். ஆமா மகாராணி, இவருக்கெல்லாம் மரண தண்டனை தான் கிடைச்சாகணும். நீங்க சொல்றது சரிதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தண்டனைக்குரியவர் தான். இததான் ஒரே கல்ல ரெண்டு மங்கான்னு சொல்லுவாங்க. பண்டிதருக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது. அதோட தோல்வியை பார்த்து மக்கள் எல்லாரும் ராணி மேலையும் நம்பிக்கையை இழந்துருவாங்க. அதோட இந்த ராஜ சிம்மாசனத்துல நான் அமர்ந்துடுவேன். அப்புறம் இந்த சாம்ராஜ்யத்துக்கே நான் தான் மகாராஜா. மகாராணி வாழ்க. 2 பேரும் உங்களை சந்திக்கணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இப்போவே. இல்ல, இந்த நேரத்துல நான் யாரையும் சந்திக்க விரும்பல. கிளம்ப சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட சொன்ன மகாராணி, அவங்க 2 பேருமே பார்வை இல்லாதவங்கன்னு சொல்றாங்க. அவங்களால திரும்பவும் வர முடியாதான். அட வாய மூடு. இங்க ஆழமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? குறுக்க வந்து அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து போ. போய் அவங்களையும் இங்க இருந்து போக சொல்லு. நில்லுங்க. நீ என்ன சொன்ன? அவங்க பார்வை இல்லாதவங்களா? ஆமா மகாராணி. அவங்கள கூட்டிட்டு வா. மகாராணி வாழ்க. மகாராணி அவர்களே, நாங்க 2 பேரும் பார்வை இல்லாதவங்க. எங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால எங்களோட உணவையும் நாங்க தங்கறதுக்கான இடத்தையும் பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க தான் பாத்துக்கணும். மன்னிச்சிடுங்க மகாராணியாரே, இப்ப நான் பேசிதான் ஆகணும். அட, நீங்க 2 பேரும் எவ்வளவு வெக்கம் கெட்டவங்களா இருக்கீங்க. இங்க வந்து மகாராணிக்கு அவங்களோட கடமைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. மகாராணிக்கு கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கீங்க. ராஜகுரு அவர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால பொறுமையா இருக்க முடியல மகாராணி. ஆனா நீங்க சொல்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மகாராணி, இவங்க சொல்றது சரிதான். இவங்க 2 பேரும் பார்வை இல்லாதவங்கன்றதுனால இவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தோடையதா தான் இருக்கணும். அதனால இவங்கள சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருங்க. சிறைச்சாலையில எதுக்காக? மகாராணி, ஒரு கண்ணில்லாதவங்களுக்கு சிறைச்சாலைக்கும் மாளிகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? சிறைச்சாலையில இவங்களுக்கு உணவு கிடைக்கும், ஆடைகளும் கிடைக்கும், தங்கறதுக்கு அறைகள் கிடைக்கும். அங்க இவங்க பாதுகாப்பாவும் இருப்பாங்க. இல்லனா எங்கேயாவது போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எது வேணாலும் நடந்துடலாம் மகாராணி. அதனாலதான் இவங்க 2 பேருக்கும் சிறைச்சாலையை விட ஒரு சிறந்த இடம் இருக்கவே முடியாது. வீரர்களே, இவங்க 2 பேரையும் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போங்க. நில்லுங்க. உங்களால எங்களை சிறைச்சாலையில அடைக்க முடியாது. வேற எங்க அரண்மனையில தங்க வைக்கணுமா? ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க.
நாங்க உங்களோட மாளிகையில விருந்தாளியா இருக்க விரும்புறோம். நீங்க 2 பேரும் யாரு? மகாராணி, இவங்க 2 பேருக்காகவும் தான் நாம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். மகாராணி, இவங்க இருவரும் சர்வசிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியோட நீதிபதிகள். இப்ப இவங்க பார்வையில்லாதவங்களுடைய வேஷத்துல இங்க நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. நாங்க நீதிபதிகள்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நாங்க பார்வை இல்லாதவங்களா நடிக்கிறோன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா உங்களுடைய பார்வை என் மேல விழுந்த நேரத்துல என்னுடைய பார்வையும் உங்க மேல விழுந்தது. அதுக்கப்புறம் நீங்க என்னுடைய விலங்குகளை பார்த்தப்போ அப்பவே நீங்க 2 பேரும் பார்வை இல்லாதவங்க இல்ல நீதிபதிகள்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அற்புதம். உங்க ராஜ்யத்துல இப்படிப்பட்ட புத்திசாலி பண்டிதர் ராமகிருஷ்ணரா தான் இருக்க முடியும். அப்படின்னா இவர் யாரு? அது சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணருங்க. அது சரி, நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரா? அட, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்ல, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குரு. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததுதான், அவருக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லி கொடுக்காதது. மகாராணி அவர்களே, நாங்க உங்களோட ராஜ்யத்தை சுத்தி பார்த்தோம். ஆனா உங்களோட ராஜ்யத்துல எங்களுக்கு எங்கேயும் செழிப்பும் தெரியல, ஐஸ்வர்யமும் தெரியல. நாங்க பல ராஜ்யங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம், அதோட அலங்காரங்களை பார்த்து வியந்து போய் வந்திருக்கோம். ஆனா உங்களோட ராஜ்யத்துல எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். இல்ல விஷயம் என்னன்னா, நான் எங்க கருவூலத்துல இருந்து பொற்காசுகளை வழங்கி இருந்தேன். ஆனா எங்களுக்கு தெரியும் உங்களோட ராஜ்யத்தின் சில பொற்காசுகள் எங்க கிட்ட இருக்கு. உங்க ராஜ்யத்தோட பிரஜைகள் தான் அதை எங்க கிட்ட கொடுத்தாங்க. என்ன, உங்ககிட்ட எங்க ராஜ்யத்தோட பொற்காசுகள் இருக்கா? எப்படி? அற்புதமானது இந்த ராஜ்யம், அற்புதமான இந்த மக்கள். நீங்களும் அற்புதமானவங்க மகாராணி. மகாராணி, நாங்க எல்லா ராஜ்யத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்ததுல எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, பல ராஜ்யங்கள் பலவிதமான ஏற்பாடுகளையும் அலங்காரங்களையும் பண்ணியிருந்தாங்க. ஆனா நாங்க உங்களோட ராஜ்யத்துக்கு வந்திருந்தப்போ எந்த ஏற்பாடுகளும் தெரியல, அலங்காரங்களும் தெரியல. இல்ல, அது வந்து நாங்க 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 அலங்கரிக்கலாம்னு தான் இருந்தோம். நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும், மகாராணி அவர்கள் வெளிப்புறத்துல இருக்க அலங்காரத்தையும் அழகையும் நம்புறவங்க இல்ல. அதுக்கு மாறா உள்ளுக்குள்ள இருக்க அலங்கரிப்பு, அதாவது சுகம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நம்புறவங்க. உங்களுடைய ராஜ்யத்தை சுத்தி பார்க்கும்போது நாங்க ஒரு நபரை சந்திச்சோம். அவர் ஒரு ஏழையா இருந்தாரு. அவர்கிட்ட 5 பொற்காசுகள் மட்டுமே இருந்தது. ஆனா அவரு அதுல இருந்து 2 பொற்காசுகளை எங்களுக்கு தானமா தந்தாரு. இது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. மகாராணி அவர்களே, நாங்க உங்களோட ராஜ்யத்துல சுகம், அமைதி, செழிப்பு, கருணை, திருப்தி, அன்பு மற்றும் பக்தி, இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். இது ராஜ்யத்தை சர்வ சிறந்ததாகவும் பிரஜைகளை திருப்தியா வச்சிருக்கோம். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதனால நீதிபதிகளான எங்களோட முடிவு என்னன்னா, இந்த சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில வென்றது விஜயநகரம் தான் அறிவிக்க போறோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் சீக்கிரமே உங்களை வந்து சேரும். இப்ப எங்களுக்கு அனுமதி வழங்குங்க. ரொம்ப நன்றி மந்திரியார் அவர்களே. இவங்களை மரியாதையோட வழி அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. சரி மகாராணி. வீரர்களே, அட இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, இல்ல இல்ல இல்ல, அங்கே இருங்க, என்கிட்ட வராதீங்க.
உங்க மேல திருட்டு பள்ளி இருக்கு. திருடங்களை எல்லாம் நான் அரவணைச்சிக்க மாட்டேன். பாத்தீங்களா மகாராணி, நீங்க பாத்தீங்களா மகாராணி, பாத்தீங்களா இன்னைக்கு என்னால விஜயநகரத்துக்கு சர்வ சிறந்த ராஜ்யங்கிற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்களாலயா? ஆமா மகாராணி. அது எப்படி ராஜகுரு அவர்களே? அது எப்படின்னா மகாராணி, நான் நடுராத்திரியில பட்டப்பகல்ல அடிக்கடி மக்களை போய் பார்ப்பேன். யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஏழ்மையா இருக்க கூடாது, யாசகம் கேட்க கூடாதுன்னு பார்த்துப்பேன். ஆனா நேத்து ராத்திரி வரை ஏழைகளும் பிச்சைக்காரர்களும் இருந்தாங்களே, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரே நாள்ல எப்படி இதெல்லாம் மாறிடுச்சு? அனுமதி இருந்ததுன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மகாராணி அவர்களே. நீ எந்த கொள்ளக்காரன் தானே? இவன் இல்ல குருவே, என்ன பேச விடுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சங்கோஜம் இல்லாம சொல்லுங்க. மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் பொற்காசுகளை திருடினது உண்மைதான். ஆனா அதை ஏழைகளுக்கும் யாசகர்களுக்கும் கொடுக்கதான். மகாராணி, உங்களோட அத்தனை வீரர்களும் பண்டிதரை பிடிக்கிறதுக்காக வர்றப்ப அவரு அப்ப எல்லாரும் நினைச்சது என்னன்னா, அவரை கையும் களவுமா பிடிக்கிறப்ப அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பொற்காசுகளை தூக்கி வீசினதான் நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மை என்னன்னா, அந்த பொற்காசுகள் அத்தனையும் ஏழை மக்களுக்கும் யாசகர்களுக்கும் போய் சேரணும் தான் அந்த பொற்காசுகளை வீசி எறிஞ்சாரு. அதுதான் விஜயநகரத்தோட வெற்றிக்கும் காரணமா இருக்கு. ஆமா மகாராணி, இது உண்மைதான். அந்த பொற்காசுகள் எல்லாம் நான் தான் திருடினேன். ஆனா அதே மாதிரி இதுவும் உண்மைதான். அந்த பொற்காசுகள் எல்லாம் நான் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக திருடல. சொல்லப்போனா உண்மையிலேயே ஏழைகளுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்காக தான் நான் அந்த பொற்காசுகளை நாலா பக்கமும் வீசி எறிஞ்சேன். மகாராணி, கீதையில கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதனால நான் வெறும் என் கடமையை தான் செஞ்சேன். மற்றும் விஜயநகரத்தின் வெற்றியின் ரூபத்துல கடவுள் எனக்கு பலனை வழங்கிட்டாரு. மகாராணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். நான் உங்ககிட்ட அப்படி கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மையிலே இப்படிப்பட்ட விஜயநகரத்தை நம்மளால உருவாக்க முடியாதா? ஏழைகளே இல்லாத ஒரு நகரமா, யாரும் பசியோட தூங்காத ஒரு நகரமா, அப்படிப்பட்ட விஜயநகரத்தை நம்மளால உருவாக்க முடியாதா? அதாவது யார் ஒருத்தங்களும் பிச்சை எடுத்து அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமை இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்க முடியாதா? எல்லா பக்கங்கள்லயும் வெறும் சுகங்களும் அமைதியும் நிலவர ஒரு விஜயநகரத்தை நம்மளால உருவாக்க முடியாதா? மற்றும் மகாராணி, நம்மள நாமே சர்வசிறந்த ராஜ்யம்னு நிரூபிச்சு காட்டுறதுக்காக எந்த ஒரு போட்டியிலையும் கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு விஜயநகரத்தை நம்மளால உருவாக்க முடியாதா மகாராணி? நம்மளுடைய ஆட்சி சிறந்ததா இருக்க முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு விஜயநகரத்தை நம்மளால உருவாக்க முடியாதா மகாராணி? எந்த ராஜ்யத்துல உங்கள மாதிரி மனிதர்கள் இருக்காங்களோ அது சர்வ சிறந்த ராஜ்யமா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. வீரரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க! மகாராணி வாழ்க!
அப்படி அந்த தங்க நாணயங்களை பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் திருடி இருக்காருன்னா நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? உங்க செல்ல சிஷியர்களை மன்னிச்சிருங்க குருஜி. ஆனா உண்மை என்னன்னா அந்த பொற்காசுகளை நாங்க திருடவே இல்லை. நீங்க திருடலன்னா அது பையோட அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் பறந்து வந்து விழுந்ததா என்ன? குருஜி குருஜி எங்க கிட்ட ஒரு ஆளு ஓடி வந்தான். எங்க 2 பேர் கையிலயும் இந்த பொட்டலத்தை வச்சுட்டு ஓடி போயிட்டான். பைய வச்சுட்டு போயிட்டானா? சீக்கிரம் அந்த பைய எடு தர. முட்டாளுகளா, உங்க 2 பேரையும் எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கா? இப்ப இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பதில் இருக்கா பீர்பால்? இல்லனா இப்படியே தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்க போறீங்களா? சகன்ஷா, விஜயநகரம் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டாங்கிறது உண்மைதான். எப்படி விஜயநகரம் எல்லா ராஜ்யங்களை விட சிறந்த ராஜ்யமா இருக்க கௌரவத்தை வென்றாங்க? அதுலயும் அந்த 2 நீதிபதிகளும் என்னுடைய கோபுரத்தை பார்த்த பிறகு என்ன பாராட்டுறதுக்கு கூட வார்த்தைகள் இல்லாம அவங்க வாயடைச்சு போயிருந்தாங்க. இவ்வளவு ஆண்டுகளா இந்த போட்டியில விஜயநகரத்தின் பெயரோ அடையாளமோ எதுவும் இல்ல. ஆனா இப்ப திடீர்னு விஜயநகரம் போட்டியில வென்றிருக்கு. இப்ப அங்க அப்படி என்ன மாறி இருக்கு? விஜயநகரத்துக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்பவும் வந்துட்டாரு. மகிழ்ச்சி, திருப்தி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தோல்வியின் முகத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கான காரணம் விஜயநகரத்தின் செழிப்பு மற்றும் சந்தோஷம். சரிதான், விஜயநகரத்தின் சுகங்களை நான் பறிக்கிறேன். விஜயநகரத்தின் சந்தோஷத்தை நான் பறிக்கிறேன். ஆனா சகன்ஷா, விஜயநகரம் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே விஜயநகரத்துல முகலாய ராஜ்யத்தின் கொடி பறக்க போகுது. அணைய மூடிடுங்க. இப்ப விஜயநகரம் ஒவ்வொரு துளி தண்ணீருக்காகவும் என்னுடைய காலடியில வந்து விழுகணும். ஆமீன், ஆமீன். மகாராஜா அக்பர் அணையில இருந்து தண்ணியை நிறுத்திட்டாரு. இப்போ இருக்கிற தண்ணீரை வச்சு எத்தனை நாள் நம்ம தண்ணீருக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும்? அதிகபட்சம் 3 நாளைக்கு மட்டும்தான் மகாராணி. இப்ப சீக்கிரமா நம்ம இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சாகணும். உரையிலிருந்து வாள் வரும்போதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். மகாராணி, எனக்கு அனுமதி வழங்குங்க. எந்த முகலாயர்களால நம்ம நாட்டுக்கு தண்ணி பஞ்சம் ஏற்பட்டதோ அவங்களுடைய ரத்தத்தாலேயே நானும் என் படைகளும் இந்த தண்ணி பஞ்சத்தை தீர்த்துக்கிறோம். நாங்க அவங்களுக்கு சரியான பதில். கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா நானே என் கையால சமைச்சதாச்சே. சாப்பிட்டு பாருங்க. மகாமந்திரியாரே,
அநேகமா இந்த நேரத்துல உங்களுக்கு போர் இல்ல, தண்ணி தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தாமதம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கிளம்பி போயிடுங்க. மன்னிக்கணும் மகாராணி, எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. எல்லாரும் அமைதியா இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது மூலமா இப்ப நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அதாவது மகாராஜா அக்பர் தெற்கிலிருந்து வந்துட்டு இருந்த ஆறுகளுக்கு நடுவுல அணைகளை கட்டி தண்ணீரை நிறுத்தி வச்சிருக்காரு. இதுல உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா மகாராணி, யுத்தம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வா இருக்காது. எப்ப பார்த்தாலும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனா ஊனா மகாராணி முகலாயர்களோட பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் யுத்தம் செய்ய விட மாட்டேங்கிறாரு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ராஜ தர்மத்தை விட நட்பின் தர்மம் முக்கியமாயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நட்பு தர்மமா? ஆமா மகாராணி. மகாராஜா அக்பரோட நவரத்தினங்கள்ல ஒரு ரத்தினமா கருதப்படுற பீர்பால் அவர்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய ஒரு நெருங்கிய நண்பர். நூத்தி 12, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120. தாகத்துல தொண்டை வறண்டுச்சு. தண்ணீர் கொண்டு வாங்க. மன்னிச்சிருங்க ஓசூர், மொத்த மாளிகையிலும் குடி தண்ணீர்ன்றது ஒரு துளி அளவு கூட இல்ல. என்ன? மொத்த மாளிகையிலயும் தண்ணி இல்லையா? அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப நம்ம அரசருடைய தாகம் எப்படி தனியும்? இந்தாங்க தண்ணி. உங்களுக்காகவே தனியா எடுத்துட்டு வர சொல்லி வச்சிருந்தேன். சரி பீர்பால், சரி இப்ப என்னன்னு நீங்களே சொல்றீங்களா? என்ன இப்படி தாகத்துல தவிக்க வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஷெஹன்ஷா, என்னோட தாத்தா அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சொல்லுவாரு. பாதத்தின் வேகம் கொலுசுக்கு மட்டும்தான் தெரியும், காயத்தின் வலி அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாரு. இதுக்கு அர்த்தம்? அதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்களை மாதிரியான ஒரு மகான் சூர வீரர், மகா பராக்கிரமனான உங்களுடைய நிலைமையே சில நொடி தண்ணி இல்லாததால தண்ணி இல்லாத மீன் மாதிரியே ஆகிட்டீங்க. அப்படி இருக்கும்போது விஜயநகரத்தின் மக்கள் தண்ணி இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பீர்பால், நீங்க என்னுடைய நவரத்தினங்கள்ல மிகவும் விசேஷமான, மிகவும் மதிப்புள்ள, மிகவும் திறமையான ரத்தினம். நான் உங்க மேல என் மனசார மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அரசியல் விஷயங்கள் அப்படிங்கறது வேற ஒண்ணு. ஷெஹன்ஷா, என்னோட தாத்தா இன்னொரு வாக்கியத்தையும் அடிக்கடி சொல்லுவாரு. பலவீனமானவங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அவங்களுடைய சாபம் கிடைக்கும்னு, அதுவே அவங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு மகான்ற பட்டம் கிடைக்கும்னு. உங்களை விட ஒரு பெரிய மகான் யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? உங்களோட தாத்தா மாதிரியே என்னோட தாத்தாவும் ஒரு வாக்கியத்தை சொல்லுவாரு. காதல் மற்றும் போர்ல எல்லாம் நியாயம்தான். விஜயநகரத்துல முகலாயர்களின் கொடிய நாட்டத்துக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாமே அவசியமானது. அப்புறம் விஜயநகரத்தின் அக்கம் பக்கத்துல இருக்க ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் இந்த தகவலை அனுப்பிடுங்க. அவங்கள யாராவது விஜயநகரத்துக்கு தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணா போருக்கும் தயாரா இருக்க சொல்லுங்க.
அப்புறம் மகாராணி எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம விஜயநகரம் இந்த சர்வ சிறந்த ராஜ்ய போட்டியில வெற்றி பெற்றதுனாலதான் கோபத்துல மகாராஜா அக்பர் இந்த முடிவை எடுத்திருக்கணும். அது சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வர்ற ஆறுகள்ல பாயிர தண்ணீரை தடுத்துடலான்னு எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா உங்களோட நெருங்கிய நண்பர் பீர்பால் உங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கலையா? இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறி கூட தரலையா? இது எப்படி நடந்தது? மகாராணியாரே, இது முன்னரே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி. அத பத்தி இவரோட நெருங்கிய நண்பரான பீர்பாலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரு இவர்கிட்ட அதை தெரிவிக்கல. அற்புதமான நண்பர்களோட அற்புதமான நட்பின் அடையாளம். பாருங்க குருவே, நட்பு தர்மத்தை விட மிகப்பெரியது ராஜ தர்மம். பீர்பால் என்னுடைய நண்பன் தான். ஆனா அவன் அவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப விசுவாசமானவன். இங்க நான் என் ராஜ்யத்துக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, நான் என்னுடைய நண்பன் இல்ல ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருந்ததுன்னா, அப்ப மகாராணி, அப்ப சந்தேகமே இல்லாம நான் என் ராஜ்யத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். அப்படியா? அப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை தேர்ந்தெடுங்க, உங்க ராஜ தர்மத்தை நிறைவேற்றுங்க. அப்புறம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில நம்ம விஜயநகரம் என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லுங்க. என்ன இருந்தாலும் இந்த மொத்த விஜயநகரமும் இதைத்தான் சொல்லுது. பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப இந்த மோசமான சூழ்நிலைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. மகாராணி, கண்டிப்பா சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில விஜயநகரத்தால ஏற்பட்ட தோல்வியில மகாராஜா அக்பர் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். மற்றும் இந்த தோல்வியை காரணமா வச்சு அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த அவரு நினைச்சிருந்திருக்கணும். அதனாலதான் அவரு போரை தொடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தந்திரமா யோசிச்சு விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற ஆறுகளோட தண்ணியை தடுத்து நிறுத்திருக்காரு. இது மூலமா விஜயநகரத்துல பஞ்சம் ஏற்படணும்னு மொத்த விஜயநகரமும் அவரு முன்னாடி தலை வணங்கணும்னு நினைக்கிறாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.